ஒண்ணு அடிச்சா பூரா பையலாம் 200, 250ன்னு அடிக்கிறாங்க. அத சேசிங் வேற பண்றாங்க. இல்லன்னா தக்காளி 150 ரன் அடிக்கிறதுக்கு படுத்து உருண்டுக்கு இருக்காங்க பிட்ச் மேல. சரி ரைட். நேத்து மேட்ச பத்தி பேசுவோமா? என்னத்த பேசுறது? ஆனா நேத்து சிஎஸ்கே தோத்து போனதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பூரா மேட்சும் ஜெயிச்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு ஜுவாரஜியமே இருக்காது. அந்த ஜுவாரஜியத்த குடுக்குறதுக்காண்டி தான் சும்மா தட்டு தடுமாறி 2 தோக்க, 1 ஜெயிக்க, 1 ஜெயிக்க, 3 தோக்க அப்படின்னு பதட்டமாக்கி உள்ள வருவாங்களா, மாட்டாங்களா, வருவாங்களான்னு நம்மள ஒரு பிரஷர் கையாக்கியே வேடிக்கை பார்க்குறாங்க. அதான் காரணம். ஏன்டா நீ என்னடா ஜெயிச்சா ஒரு பேச்சு பேசுற, தோத்தா அதுக்கு மேல பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன பண்றது? எங்க பயலுக களத்துல விளையாடல. அதனாலதான் நான் வலை தளத்துல வாயாடுறேன். அப்படி ஒரு டைலாக் சொல்லிவிட்டேன். எனக்கே என்ன நினைச்சா பூரிப்பா இருக்கு. சரி ரைட். அடுத்த மேட்ச்ல என்ன செஞ்சு தொலைறாங்கன்னு பாப்போம். எப்படியாவது ஃபைனலுக்கு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை தலை இந்த வருஷம் லாஸ்டா இருந்துச்சுன்னா ஃபேரவல கொஞ்சம் உருப்படியா கொடுக்கலாம். கனா கண்டுக்கு இருக்கும். ஆனா இவங்க ஆட்டே ஒன்னும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ரைட்டு ஓகே. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல தட்டி விடுங்க. வீடியோக்கு லைக் அண்ட் ஃபாலோவோ போட்டு விடுங்க. வரேன்.